தலைமையேற்றிருக்கிற சிவகங்கை மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், ஆற்றல் மிக்க செயல் வீரர், அன்பு சகோதரர் பசும்பொன் மனோகரன் அவர்களே, வருகை தந்தவர்களுக்கெல்லாம் வாழ்த்து வரவேற்று அமர்ந்திருக்கின்ற செங்கற்பட்டு வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அன்புக்குரிய சகோதரர் மாவை மகேந்திரன் அவர்களே, வாழ்த்துறை நல்கியிருக்கிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மக்கள் மருத்துவர் பேரன்புக்குரிய சகோதரி டாக்டர் ருகையா அவர்களே, கழகத்தினுடைய கொள்கை விளக்கணி செயலாளர் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களே, வருகை தந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தர்மபுரி ராமதாஸ் அவர்களே, கவியரசு முடியரசனார் அவர்களுடைய அருமை புதல்வர் அன்புக்குரிய ஐயா பாரி அவர்களே, ஐயா சாமி திராவிடமணி அவர்களே, வருகை தந்திருக்கிற கழகத்தினுடைய இலக்கியணி துணை செயலாளர் அன்பு சகோதரர் அன்பு அவர்களே, 88 வயதில் இந்த விழாவுக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்திருக்கின்ற திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய அவை தலைவர் பேரன்புக்குரிய அண்ணன் ரத்தின தியாகராஜன் அவர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, வாழ்த்துறை வழங்கிய கரிசல் காட்டு கவிஞர் மணிவேந்தர் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளே, மணமக்களுடைய உற்றார் உறவினர்களே, அனைவருக்கும் காலத்தின் அருமைப்பாடு கருதி வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். 11:30 மணிக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு 11:30 மணிக்கு தயாராகி நுழைவாயில் திறக்கப்படும் என்று நம்முடைய மாவை மகேந்திரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே 10 நிமிட நேரத்திலே என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்வேன் என்கிற நல்ல செய்தியை முதலிலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசிய அண்ணன் வந்தியத்தேவன் அவர்கள் 33% பெண்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். மகேந்திரன் அதே சொன்னார். இல்லை இல்லை, 50 விழுக்காடு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். 50 விழுக்காடு அமர்ந்திருந்தால் எனக்கு இருக்கிற ஆச்சரியம் எல்லாம், மணமகளினுடைய கழுத்திலே தாலி ஏறிய உடனே பார்த்தால் போதும், சந்தை களைவதை போல கல்யாண வீடு கலைந்து விடும். ஆனால் இவ்வளவு பெருமையாக 1 மணி நேரத்துக்கு மேலாக இனிய மணவிழா நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு இவ்வளவு பேர் காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த வாழ்த்தரங்கத்திற்கு செவிமுடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அது நம்முடைய காரை செல்வராஜ் அவர்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு பாசம். எனவே நான் அதற்கும் சேர்த்து நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அனைவரது வாழ்த்துக்களோடு காரைக்குடி செல்வராஜ், மனோன்மணி ஆகியோருடைய அருமை புதல்வர் தமிழ்ச்செல்வன், அதை போல இந்த ஊர் பூர்வீகமாக இருந்தாலும் அந்தமான் தீவிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர்கள் ரவிச்சந்திரன், ஜெயமணி ஆகியோருடைய அருமை புதல்வி மருத்துவர் பிரியதர்சினி அவர்கள், தமிழ்ச்செல்வன் பிரியதர்சினி அவர்களுடைய திருமணம் தமிழ் முறைப்படி நடந்திருக்கிறது. எங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லாம், சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அறிமுகம் செய்ததற்கு அடிப்படை காரணம் புரோகித மறுப்பு, பார்ப்பனிய வேத மந்திரங்கள் ஒழிக்கக்கூடாது, இங்கே யாகம் வளர்த்து தீ மூட்டி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்து வேதமந்திரங்கள் சொல்லி நடைபெறுகிற திருமண விழாவை மறுதளித்தவர் தலைவர் தந்தை பெரியார். அதே வழியில் தமிழ் முறைப்படி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று நமச்சிவாய கருத்துக்களை சொல்லி சிவபுராணத்தை சொல்லி உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவனாகிய நீர்மணியில் வேணியன் அழகில் போதிய நம்பனத்தில் ஆடுவான் மலர்சனம்படி வாழ்த்தி வணங்குவோமே என்று நல்ல தமிழில்
அற்புதமாக இந்த திருமண முறையை வடிவமைத்து தமிழிலே